நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் செவி கொடுக்கிற பேசும் தெய்வம் ஆகிய உயிருள்ள தெய்வம் ஆகிய சேனைகளின் கர்த்தரை பின்பற்றின அவருடைய பக்தன் தாவீது சொல்கிறான். இப்படிப்பட்ட நன்மையை அவர் தருகிறாராம். கேட்போமா? சங்கீதம் 118:21. நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். அன்பானவர்களே, நீண்ட நாட்களாய் வருடங்களாய் உங்களுக்கு அவர் செவி கொடுக்காதே போல, அதாவது உங்கள் வேண்டுதல் கேட்கப்படாதபடி நீங்கள் மனதில் நினைக்கலாம். என்னடா இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, மாதங்கள் ஆயிற்றே, இன்னும் நான் எதிர்பார்த்த நன்மைகள் வரலையே என்று நீங்கள் கலங்கலாம். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட உங்களுக்கு அவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பா இருந்தபடி நான். பயப்படாதீங்க. இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களை சந்தித்து கொண்டிருக்கும் போதே உங்கள் வேண்டுதலுக்கெல்லாம் பதில் கொடுத்தார் என்பதற்கான அடையாளங்கள் காணப்படும். உங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய சரீர பிரகாரமான உலக ரீதியான வேலைகளுக்கு பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க போகிறார். நிச்சயமாக அவர் செவி கொடுத்து விட்டார். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் ஆதரவாக இருப்பார். எதிர்காலத்தை குறித்து கலங்க வேண்டாம். நிச்சயமாக அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இயேசு சொன்னது போல, பிதாவே, நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அவ்வளவு நேசிக்கிறவர். அந்த அன்பு தெய்வம் உங்களை கைவிடவே மாட்டார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி செவி கொடும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் மன சுமையோடு இருப்பார்களோ அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலுக்கு தாரும். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருப்பார்களோ அவர்களுக்கு வேண்டிய பலன் தாரும். எல்லா தருத்திலும் வறுமை கடும் சுமைகளாக மாறட்டும். அற்புதம் செய்யும் சமாதானத்தை தாரும். அவர்கள் வாழ்கிற இடங்களில் தேவனுடைய ஆறுதல் பெருகட்டும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பலி ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.